ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேகமாக ஹோட்டலுக்குள்ள ஓடுறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கான், ஒன்று சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால தான் ஹீரோயின் இங்கே வந்திருக்கா. ஸோ அவளும் பயந்துட்டே உள்ளே போகிறா. அங்கே உண்மையாகவே வேற ஒரு பொண்ணு கூட தான் ஒன்றா இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. உனக்கு சீக்கிரமே என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த சூரன் பொண்ணை நீ உண்மையாகவே லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பொண்ணு கேட்குறா. எனக்கு அவன் மேலே லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவகிட்ட காசு இருக்குது, ஸோ அவளை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் அவ கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட நேம் ஜியாங். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. இவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் போய் நான் தான் லூசு மாதிரி இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். அவன் என் உயிரை காப்பாற்றுனதுக்காக அவன் நல்லவன்னு அவனை நம்பினது என்னோட தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு வரா. அந்த டைம் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் ஹீரோனோட தலையில் பலத்த காயம்படுது. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளோட மெமரி எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ அவள் பாஸ்ட்டில் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருந்த மொமெண்ட்ஸ், அவங்க டேட்டிங் லைஃப் அதெல்லாம் அவள் மெமரியில் போய்கிட்டு இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் ஃபேக்கு அப்படின்னு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்க டைமில் ஹீரோ போய் தன்னோட மூஞ்சை காமிச்சதுனால ஹீரோயின் அவன் தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிப்பா. ஸோ ஹபி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. என்னது நானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நிற்கிறது தான் ஹீரோ. நீ என் பேரன் தானே ஹஸ்பண்ட்னு சொன்ன, ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்னு அங்கே ஒரு பாட்டி வந்து பேசுகிறாங்க. இந்த 2 எனிமீஸையும் ஒன்றா சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறது தான் பாட்டியோட கோலாக இருக்குது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ரியல் லைஃப்பில் எனிமீஸாக இருந்திருப்பாங்க. சடனாக இந்த மெமரி கொலாப்ஸால் ஹீரோவை அவளோட பாய் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிறான். ஹீரோவும் நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் நீ இப்படி சொல்கிற? என் மேலே கோவமாக இருக்கியா? அதுக்குன்னு நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நான் தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு அவனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. பாட்டி ஹீரோவோட பாட்டி தான், ஆனால் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படிங்கிற கோலில் அவங்க ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. ஸோ ஹீரோக்கும் இவளோட மெமரியில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால டாக்டரை கூப்பிட்டு பேசுகிறான். அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தலையில் பலமாக அடிபட்டதுனால அதில் பிரெயினுக்கு போகிற நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. பேஷண்ட்டும் மெமரி சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க 7 இயர்ஸாக டேட் பண்ண பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணதுனால அந்த மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மெமரி கொலாப்ஸ் நடக்கும்போது ஹீரோவை ஃபர்ஸ்ட் பர்சனாக பார்த்ததுனால ஹீரோ தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இது சரியாகிறதுக்கு ஒரு நாள் சரியாகலாம், 2 நாளில் சரியாகலாம், இல்லைன்னா சரியாகாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. பாட்டி இதான் கரெக்டான சான்ஸு, இதை மிஸ் பண்ணால் அடுத்து கிடைக்காது அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின்கிட்ட போயிட்டு, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீயும் என் பேரனும் எப்போ கல்யாணம் பண்ணிக்குவீங்க? நீங்கள் 2 பேரும் வெட்டிங்கை கூட கிராண்டாக அப்புறம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா என் ஹார்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது, என் பேர் நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ ஹீரோ பாட்டி கூப்பிட்டு என்ன பாட்டி பண்ணுற, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைம் நீ அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டால், ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டே இருப்பீங்க, ஆனால் எனக்கு தெரியும் உன்னோட ஹார்ட்டில் அவள் தான் இருக்கான்னு. இப்போ அவளுக்கு உண்மையாகவே பழசெல்லாம் ஞாபகம் வந்து மறுபடியும் அந்த ஜியாங் பின்னாடி போயிட்டானா நீ தான் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். என்னிலாம் உன்னை நம்பி வேஸ்ட்டு, அதனால என்னோட வேலையை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோயின்கிட்ட போய் பேசும்போது அவளும் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டா. சரி பாட்டி அப்படின்னு அவளும் ஓகே சொல்லிட்டா. இப்போ ஹீரோ ஹீரோயின் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, எங்கள் லூ ஃபேமிலியில் நாங்கள் டிவோர்ஸ் பண்ண மாட்டோம், ஸோ நல்லா ஒரு டைம் லாஸ்ட்டாக திங்க் பண்ணிக்கோ, இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஃப்யூச்சரில் நீ ரெக்ரெட் பண்ணாலும் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம், சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கோம், நீ டிவோர்ஸை பற்றி பேசுகிற, வா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை கூப்பிட்டு போய் 2 பேரும் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஹீரோக்கும் சந்தோஷமாக இருக்குது. சர்டிஃபிகேட் கையில் வாங்கினதும் ஆனந்த கண்ணீர்லாம் வருது. டேய் நீ அளவா செய்கிற அப்படின்னு ஹீரோயின் டீஸ் பண்ணுறா. அவள் கையில் உள்ள சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, நீ ரொம்பவே கிளம்ஸியான பொண்ணு, அதனால இதே நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வாங்கி வச்சுக்கிறான். 2 பேரையும் பார்க்குறதுக்காக பாட்டி வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஓடி போய் பாட்டிக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கா. பாட்டி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறான். ஸ்கூல் படிக்கும்போது தண்ணிக்குள்ளே விழுந்த ஹீரோயினை ஹீரோ காப்பாற்றிருப்பான். ரெஸ்க்யூ பண்ணும்போது அவன் அன்கான்ஷியஸில் இருப்பா. ஸோ ஹெல்ப்க்கு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போன டைமில் தான் இந்த ஜியாங் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்திருப்பான். ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வரும்போது ஜியாங் பக்கத்தில் இருந்ததுனால அவன் தான் தன்னை ரெஸ்க்யூ பண்ணான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் அவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ அதை திங்க் பண்ணிவிட்டு, இனி நான் உன்னை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பார்த்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரீம் மூமெண்ட் தான் அவனுக்கு. ஸோ இந்த டைம் சடனாக ஹஸ்பண்ட் அப்படின்னு சத்தம் கேட்க என்னன்னு ஓடிப்போனா, நான் என்னோட நைட் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன், ஸோ எடுத்துத்தா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு வெக்கமாக இருக்குது. டேய் எடுத்துத்தா அப்படின்னு பாத்ரூம்குள்ளே நின்று கேட்டுட்ருக்கா. அவனும் எடுத்து கொடுக்க போகிறான். அவனுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் ரொம்ப நாளாக இந்த பொண்ணு மேலே க்ரஷ் வேற. ஸோ ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபன்னியாக அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ கடகடன்னு போய் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான்.
இங்க ஹீரோயினுக்கு அந்த டைம் கால் வருது ஜியான் கிட்ட இருந்து. "இது யாரு? இந்த நம்பர வேற சேவ் பண்ணி வச்சிருக்கனே!" அப்படின்ட்டு ஹீரோயின் கால் அட்டெண்ட் பண்றா. அவ அங்க இருந்துட்டு "நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். 0 டிகிரி பார்ல இருக்கேன். என்ன வந்து பிக்கப் பண்ண வா. உனக்கு 20 மினிட்ஸ் தான் டைம்" அப்படிங்கிற மாரி கத்திட்டு கால கட் பண்றான். இவன் யாரு லூசு மாரி எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. "என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, "இங்க ஒரு பெர்சன் எனக்கு கால் பண்ணி ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். என்ன வந்து பிக்கப் பண்ண வான்னு சொன்னான். இது யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு ஜியான் கூட ஃபோன் நம்பர் காமிக்கிறா. இவளுக்கு எதுவும் ஞாபகம் வந்துருமோ அப்படின்னு ஹீரோக்கு பயமா இருக்கு. "உனக்கு இந்த பெர்சன் தெரியாதுல்ல?" அப்படின்னு கேட்டா, "இல்ல எனக்கு எந்த இம்ப்ரஷனும் இல்ல. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல. மேபி இவன் போரிங்கான பெர்சனா இருப்பான். தெரியாம சேவ் பண்ணியிருந்திருப்பேன். நான் இத டெலீட் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மொபைல வாங்குறா. இந்த டைம் ஹீரோயினுக்கும் தொலைஞ்சு போன கம்மல் கிடைச்சதுனால இந்த மேட்டர மறந்துட்டா. ஹீரோ அதில செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி வச்சுட்டு, இப்போ கேலரில போய் பார்த்தா 2 பேரோட ஃபோட்டோஸ் வேற இருக்கு. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் பக்கத்துல வர, இவனுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. "ஐய்யய்யோ! எதுக்கு வந்தோன்னு தெரியலையே! என்ன?" அப்படின்னு கேட்டா, "நீ ஸ்கூல்ல இருந்தத விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்னு அவன கிஸ் பண்றா. "அப்புறம் என்ன தூங்க வரியா?" அப்படின்னு பெட்ல போய் படுத்தா, "என்ன தூங்குறதா? இல்ல, இல்ல எனக்கு வேல இருக்கு" அப்படின்ட்டு ஹீரோ அங்கருந்து ஓடிர்றான். அப்புறம் மொபைல்ல உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டு, "இனி ஹீரோயின் எனக்கு மட்டும் தான். உன்னோட கேலரிலயும் நான் மட்டும் தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனோட செல்ஃபிஸா எடுத்து வைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஒர்க் பிளேஸ்க்கு போறா. அங்க அவ தான் பாஸு. அங்க போனா எல்லாரும் சலசலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. "நம்ம கம்பெனில பேங்க்ரப்ட் ஆக போதா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு, "என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, ஒரு பெர்சன் வந்து காலையிலேயே இந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ட குடுத்துட்டு போனாங்க. லூ குரூப்லேருந்து அனுப்பியிருக்காங்களாம். என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி பயந்துகிட்டே சொல்றாங்க. "லூ குரூப்னா என் ஹஸ்பண்டோட கம்பெனி தானே" அப்படின்னு ஹீரோயின் நெனச்சுட்டு, "இதுல என்ன இருக்கு? இந்த கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு பெனிஃபிட் தானே" அப்படின்னு கேட்டா, "ஆமா இது ப்ராஃபிட்டபிளான ஒண்ணு தான். ஆனா லூ குரூப்லேருந்து வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி பயந்துகிட்டே சொல்றாங்க. "லூ குரூப்லேருந்து வந்தா என்ன? நமக்கு நியூவா ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் டின்னர் ட்ரீட் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. இங்க என்ன நடக்குது? நான் இன்னும் தூக்கத்துலருந்து எந்திரிக்கலையா? இங்க மேடம் ப்ளூ குரூப்ல கான்ட்ராக்ட் சைன் பண்றேன்னு சொல்றாங்களே! அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். "நீ எல்லாம் என்ட்ட வந்து சொல்லு. நான் தான் உன்ன பிக்கப் பண்ண வருவேன்" அப்படிங்கிற மாரி மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ செல்ல புடுங்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஜியாங். "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து நான் உன்ன பிக்கப் பண்ண வர சொன்னேன்ல, ஏன் வரல?" அப்படின்னு கேட்டா, "டேய் நீ யாருடா?" அப்படின்னு அவன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. "நீ இப்ப என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா என் கூட வா" அப்படின்னு கூப்பிட்டா, "நீ யாருன்னே தெரியாது. உன் கூட நான் ஏன் ப்ளே பண்ணணும்?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா?" அப்படின்னு அவன் கேட்டா, "ஏய் இவன் யாருன்னு உனக்கா தெரியுமா?" அப்படின்னு பக்கத்துல உள்ள பொண்ணுகிட்ட கேட்டா, மேடமே அவங்க பாய் ஃப்ரெண்ட தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ எதுவும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு, "இல்ல இந்த பர்சன் எனக்கு தெரியாது" அப்படின்னு பக்கத்துல உள்ள பொண்ணு சொல்றா. "ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிரு இல்லன்னா செக்யூரிட்டிய கூப்பிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு என்ன தெரியலனாலும் பரவால்ல. நான் இன்னைக்கு உன்ன கூட்டிட்டு தான் போவேன்" அப்படின்னு ஹீரோயின் கைய பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அவன அடிக்க, "எவன்டா என்ன அடிச்சது?" அப்படின்னு திரும்பி பார்த்தா லூட்டிங். "இன்னொரு டைம் சூரன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்த, அப்புறம் உன்னோட கம்பெனிய இழுத்து மூடிருவேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ மிரட்டுறான். "இருடா இரு, உன்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அவன் அங்கருந்து ஓடுறான். ஹீரோயினும் "தேங்க்ஸ்டா நீ கரெக்டான டைம்க்கு வந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது? மேடம் மிஸ்டர் லூ கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே! அப்படின்னு எம்ப்ளாயீஸ் எல்லாம் வியர்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும், "சாரி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. "மிஸ்டர் லூ உங்க ஹஸ்பண்டா? உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா?" அப்படின்னு ஷாக்லயே கேட்டுட்டு இருக்காங்க. "நாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். வெட்டிங் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. கண்டிப்பா உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்க உள்ள எம்ப்ளாயிக்கு இதெல்லாம் நம்ப முடியல. ஏதோ கனவுலயே இருக்கிற மாதிரி இருக்கு. "யாராவது என்ன கொஞ்சம் கிள்ளுங்களேன்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் பிடிச்சு நல்லா கிள்ளி வைக்கிறா. அந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஹீரோயின் வாஷ்ரூம் போம்போது அங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லூவும் மேடமும் எனிமீஸ் தானே! எப்போ 2 பேர் பார்த்தாலும் யார் மண்டையும் யார் உடைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன சடனா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் அந்த கப்பிள் கூட கியூட்டா தான்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. எங்க 2 பேரையும் எனிமீஸ்ன்னு சொல்றாங்களே! அப்படின்னு ஹீரோயினுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஸோ ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டோமா? அப்படிங்கிற மாரி கேட்குறா. ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குற? அப்படின்னதும், நான் இப்போ வாஷ்ரூம் போம்போது 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் எனிமீஸ்ங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னதும், ஹீரோ எவன் சொன்னது? அப்படின்னு எக்ஸைட் ஆகுறான். அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் நான் கேட்குறேன் அப்படின்னதும், அப்போ ஹீரோ இன்சிடென்ட் நெனச்சு பார்க்குறான். உனக்கு ஏன் என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கி? எதுக்கு என்ன பார்த்தா எப்பவுமே கோவத்திலே இருக்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ ஒரு ஸ்டூபிட். அதான் உன்ன பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது அப்படிங்கிற மாரி இவன் சொல்லியிருப்பான். நான் ஸ்டூபிட் கிடையாது. நீ தான் ஸ்டூபிட். உன் ஃபேமிலியே ஸ்டூபிட் அப்படின்னு ஹீரோயின் கத்தியிருப்பா. அந்த டைம் ஹீரோக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்.
பட் ஹீரோயின் ஜியாங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பேசியிருப்பா. அத பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டும், "அவ உன்ன சீட் பண்றாடா! இன்னொரு பையன்ட்ட ப்ரப்போஸ் பண்றான்" அப்படின்னு போட்டு குடுத்துருப்பான். ஸோ அதுலருந்து ஹீரோக்கு அவன் மேல கோவம் இருந்திருக்கும். அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, "இப்ப தான் எல்லாம் எண்ட் ஆயிருச்சே" அப்படின்னு ஹீரோயின் கிட்டயும், "நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, நான் கோவத்துல நீ ஹர்ட் ஆகுற மாரி வார்த்தைகள் ஏதாவது விட்டுருப்பேன். அத பார்த்து உன்னோட எம்ப்ளாயீஸ்லாம் தப்பா நெனச்சிருந்திருப்பாங்க. பட் ஓவராலா நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது. நமக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன நம்புறல்ல? நம்ம 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்" அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். சரி, சரி உன்ன வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலான்னு தான் நெனச்சேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அவன டீஸ் பண்றா. அப்ப அவனும் கரெக்ட்டான டைம் பார்த்து ஹீரோயின்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிறணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறான். அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இந்த பிளேஸ்க்கு வர ஜியாங்கும், "என்ன அவ அவன் கூட ஒண்ணா இருக்கா?" அப்படின்ட்டு அத போய் ஸ்டாப் பண்ண போறான். "டேய் நீ லூட்டின் கூட டைரக்ட்டா ஃபைட் பண்ணாத. உனக்கு தெரியும் அவனுக்கு நெறைய பவர் இருக்கு. உன்னோட கம்பெனிய அவன் நெனச்சா அழிக்க முடியும். ஸோ அவன்கிட்ட டைரக்ட்டா போகாத" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றான். அதுவும் சரிதான். பட் ஹீரோயின் என் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா. 2 பேரும் எனிமீஸா இருந்தாங்க. எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? அப்படின்னு அவன் யோசிக்கிறான். எங்க ஹீரோயின் கிஸ்ஸிங் சீன் முடிச்சுட்டு வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஜியாங் போயிட்டு அவள அப்ரோச் பண்றான். "என் மேல எதுவும் கோவமா? என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாரி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். "நீ யாரு? உன் மேல நான் ஏன் கோவப்படணும்? உன்ன தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னா, "நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜியாங்" அப்படின்னு அவன் சொல்றான். "என்னது பாய் ஃப்ரெண்டா? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கான்" அப்படின்னு ஹீரோயின் ரிங்க காமிக்கிறா. ஹஸ்பண்ட் லூட்டிங்ன்னு தெரிஞ்சதும், இவ சொல்றத பார்த்தா பொய் மாரி தெர்ல. பட் எப்படி என்னோட ஞாபகம் அவளுக்கு இல்லாம போச்சு? இவ எதுவும் என்ன பத்தி மறந்துட்டாளா? லூட்டிங் அத வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கானோ? அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சந்தேகமா இருக்கு. "நீ லூட்டிங்க நம்பாத. அவன் ஒரு லையர்" அப்படின்னு சொல்ல, "என் ஹஸ்பண்ட பத்தி தப்பா பேசினா உன் வாய உடைச்சுருவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் சொல்றது உண்மதான். நீயும் நான் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "சரி, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றல்ல, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "அதுக்கா என்ட்ட ஃபோட்டோஸ் இருக்கு" அப்படின்னு செல்ல பார்த்துட்டு இருக்கான். இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு ஹீரோயின் ரிலாக்ஸா நின்னுட்டு இருப்பா. இப்ப அவனோட செல்ல பார்த்தா ஒரு கப்புள் ஃபோட்டோ கூட இல்ல. ஸோ, என்னோட செல்ல எந்த ஃபோட்டோவும் இல்ல. பட் உன் செல்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவளும் கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஹீரோவோட ஃபோட்டோ தான் இருக்கு. "பார்த்தல்ல அதுல என்னோட ஃபோட்டோ இருக்குல்ல" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு என் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அத காமிக்கிறா. அதுல எத்தன டைம் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, இவனோட ஃபோட்டோஸ் எதுவுமே இல்ல. ஸோ, "என்னையாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனா, பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ண போயிட்டு இருக்கான். அதுல ஹீரோயினும் ஸ்டெப்ஸ தடுக்கி விழுறா. கீழ விழுறத பார்த்து ஹீரோ ஓடி வரா. அங்கருந்து ஜியாங் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த டைம் தலையில காயம் பட்டுருக்குல்ல. அப்ப அவளுக்கு ப்ளீடும் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். கண்ணு முழிச்சதும், "இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே" அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கான்ஷியஸ்க்கு வந்தது ஹீரோயின், "எனக்கு ஞாபகம் வந்துருச்சே" அப்படின்னு சொல்றா. ஐயய்யோ! எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல. "சாரி அது வந்து" அப்படின்னு ஹீரோ பேச வந்தா, "நீ ஏன் சாரி கேட்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும்" அப்படின்னு சொல்றா. "என்ன மேட்டர பத்தி பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் கிளாஸ்க்கு நைட் டைம் வந்துட்டு இருப்பான். அப்ப அங்க உள்ள மென் கொஞ்சம் பேர் அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் "எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "உன் பாய் ஃப்ரெண்டா? அப்போ வர சொல்லு பார்க்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அவங்க நக்கலா பேசுவாங்க. அந்த டைம் ஆப்போசிட்ல ஹீரோ தான் கிராஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன பிடிச்சுட்டு, "லூட்டிங் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு அவன் கைய போய் பிடிச்சுட்டு நின்னுருப்பா. இவன் என்ன பண்ணிருவான், ஒரு சின்ன பையன் அப்படின்னு பக்கத்துல போனா, ஹீரோ ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருப்பான். ஸோ ஷர்ட்டெல்லாம் கழட்டுனதும் அவங்க பயந்து ஓடிருவாங்க. ஹீரோக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே அவன் மேல க்ரஷ் இருக்கும். ஸோ ஹீரோயினா வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அவன் சந்தோஷத்துல இருப்பான். "சாரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிருப்பா. அன்னைக்கு ஹீரோயின் ஃபேக்கா சொன்னத ரியல்ன்னு நம்பி ஹீரோ ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லியிருந்திருப்பான். பட் அந்த ஃப்ரெண்டு முன்னாடியே ஹீரோயின் ஜியாங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போய், அத இவங்க சீட்டிங்ன்னு தப்பா நெனச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ தான் அந்த மேட்டர மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு இப்ப தான் புரியுது. ஹீரோயினும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், "நம்ம 2 பேருமே டேட் பண்றோம்ன்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நான் எவ்ளோ சொல்லியும் யாருமே நம்பவே இல்ல. பட் இது யார் தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு தெர்ல. ஒருவேள நீயா பண்ண?" அப்படின்னு அவன பார்த்தா, "இல்ல, இல்ல நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு அவன் சொல்றான். "உனக்கு ஸ்கூல் படிக்கும்போது யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிறது ஞாபகம் இருக்கா?" அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. பட் இந்த இன்சிடென்ட்ட வச்சுட்டு ஃபேக்லேருந்து நம்ம ரியல் கப்புள் ஆயிருப்போம் அப்படிதானே? அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமா ஆமான்னு மண்டைய ஆட்டுறான். இந்த டைம் அவளுக்கு மெமரி வந்து என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் அவள விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரான். அந்த மாடிப்படிலேருந்து விழும்போது நான் உண்மையாவே செத்துருவேன்னு தான் நெனச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பயத்துல சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்காக அந்த ஜியாங்க பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவப்பட, "நீ என்ன பொசிஷன்ல இருக்க? நீலாம் அவன எதுவும் பண்ண வேண்டாம். அந்த மேட்டர என்கிட்ட விட்டுரு. அவன் என்ன தானே அட்டாக் பண்ணா, நான் தான் திரும்ப அட்டாக் பண்ணுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததும் பாட்டி அவள பார்த்துட்டு,
"உனக்கு தலையில அடிபட்டுச்சுல்ல, எதுவும் மெமரி வந்துச்சா?" அப்படிங்கிற மாரி அவங்களும் பயத்திலே கேட்குறாங்க. பாட்டி அவளுக்கு இன்னும் நெறைய மேட்டர் ஞாபகத்துக்கு வரல, அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த கொஸ்டின அவாய்ட் பண்றான். இப்ப அங்க இன்னொரு பொண்ணு வந்து லூட்டிங் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச வரா. ஹீரோயின பார்த்ததும், "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டைக்கு போறா. ஹீரோவும் போயிட்டு, "நீ அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத" அப்படின்னு ஹீரோயின்ட்ட போய் நிக்கிறான். "எதுக்கு இங்க வந்த? ஹீரோவ புல்லி பண்றதுக்கா வந்த? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது" அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவளோட நேம் நேன். "நீ நேன் தானே? இத்தன வருஷமாவா ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. "உனக்கு இவள ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இவளும் நம்ம ஸ்கூல்ல தானே படிச்சா. உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி. நம்ம 2 பேர பத்தி ரூமர் போகும்போது, இவ கூட அத கேட்டு வந்து என் கூட சண்ட போட்டா. உன்ன விட்டு தள்ளி இருக்க சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்த்து அத போட்டு குடுக்குறா. "உனக்கு இந்த பொண்ணு பிடிக்காதுல்ல? அதான் நான் இவள தள்ளி இருக்க சொன்னேன். உன்னோட நேம் கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றா. ஒய்ஃப் இவ பேசுற நான்சென்ஸ் எல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒய்ஃபா? அப்போ உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னு அவ கேட்டு ஷாக் ஆனா, ஆமா நாங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோமே. இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட். இனி என் ஹஸ்பண்ட விட்டு தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு? உன்ன பார்த்துட்டு வந்தாலே ஹீரோ அப்செட்டா இருப்பான். எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற எதையும் கேட்காத. அவ சும்மா லூசு மாரி உளறிட்டு இருப்பா. உன் அண்ணன் எங்க? அப்படின்ட்டு அவன கூப்பிட்டா அவனும் அங்க தான் சுத்திட்டு இருக்கான். வந்ததும் உன் தங்கச்சி இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, அவளே இப்ப கம்ப்ளைண்ட் பண்றா. இங்க பாருண்ணா, இந்த சூரன் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான். 2 பேரும் எனிமீஸ் தானே. எப்படி ஹீரோவ மேரேஜ் பண்ணா பிளாக்மெயில் பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் இப்போ ஹீரோவ பார்த்தா, "டேய் உன் தங்கச்சிய இழுத்துட்டு போடா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததும் அவனும் சிஸ்டர் இன் லா கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய இழுத்துட்டு வந்துடுறான். "நீ என்னடா அவளுக்கு விஷ் பண்ற? நான் தானே உன் தங்கச்சி" அப்படின்னு கேட்டா, "உனக்கு ஆல்ரெடி தெரியும். நீ தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி அவங்க 2 பேரும் ரீகன்சில் ஆயிருக்கலாம். அதனால மறுபடியும் ஹீரோ மெட்டீரியல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணாத. இல்லன்னா அப்பாட்ட சொல்லி உன்ன இங்கிலாந்துக்கே அனுப்பிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டிட்டு போறான். இவங்கலாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க. நான் ஆன்டி கிட்ட கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு இப்ப ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுறா. ஹீரோயின் அந்த பொண்ணால அப்செட் ஆயிட்டு இருக்கா. பாட்டியும், "நீ அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோவும், "நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். அந்த பொண்ணு என் பின்னாடி ஃபாலோ பண்ணது உண்மதான். பட் நான் ஒரு டைம் அவள திரும்பி பார்த்தது கிடையாது. நீ வேணா பாட்டிட்ட வேணாலும் கேளு" அப்படின்னு சொன்னா, பாட்டியும், "ஆமா, ஆமா. அவன் எப்பவுமே அந்த பொண்ண பார்த்தா பயந்து தான் ஓடுவான். அப்புறம் என் பேரன் உனக்கு அகைன்ஸ்ட்டா ஏதாவது பண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் காத திருகுறதே நானா தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "கேட்டல்ல, பாட்டியோட சப்போர்ட் எனக்கு தான். அதனால என்ன ஒழுங்கா பார்த்துக்கணும் சரியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த மேட்டர் அதோட எண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோவோட சின்ன வயசு ஆல்பம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஆன்ட்டிய கூப்பிட்டுட்டு அந்த நானும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இதான் ஹீரோவோட அம்மா அப்படின்னு ஆன்ட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஆன்ட்டிக்கு ஹீரோயின பிடிக்கல. இப்போ ஹீரோயின் போய் பேச போனா, "நீ வாய மூடு. என்ன அம்மான்னு கூப்பிடுற தகுதிலாம் உனக்கு கிடையாது" அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறாங்க. பாட்டியும், "அவ தான் உன்னோட மருமகா. உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய மேட்டர். அத எப்படி என்கிட்ட டிசிஷன் கேட்காம நீங்க பண்ணலாம்?" அப்படிங்கிற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. "என்னோட மருமகள நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு பாட்டியும் சண்டைக்கு போறாங்க. "இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் பையனுக்கு ஒய்ஃப் ஆக்கியிருக்கீங்க? இவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. "அப்போ உன் பையனுக்கு ஒய்ஃப் ஆகுறதுக்கு யாருக்குமா தகுதி இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "இந்த நேனுக்கு தான் தகுதி இருக்கு. நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா, சமைக்க கூட தெரியும். என் பையன் ஒர்க்ல பிஸியா இருப்பான். அப்ப அவன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் தேவை. அதுக்கு நான் தான் கரெக்ட்டா இருப்பா" அப்படிங்கிற மாரி இவள பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் கோவத்துல, "அப்போ உங்களுக்கு அவள அவ்ளோ பிடிச்சிருக்குன்னா, நீங்க அவள மேரேஜ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஆன்டி கோவத்துல அவள அறைய போறாங்க. இந்த டைம் ஹீரோ வந்து தடுக்குறான். "டேய் நீ அவ பேசிட்டு இருந்தத பார்த்தல்ல, அவ எவ்ளோ ரூடா உன் அம்மாட்ட பேசுறா" அப்படிங்கிற மாரி அம்மா கோவப்படுறாங்க. "அம்மா நான் தான் அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட லைஃப். நான் டிசைட் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அம்மாவால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. "இவ என் வீட்ல இருக்கக்கூடாதா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும், "உனக்கு இவ என்னோட வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா, நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம். என் வீட்ல என் பேரனும் பேத்தியும் இருந்தா போதும். நீ கிளம்பு" அப்படின்னு அம்மாக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களும் கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோயின பார்த்து, "நீ எதுவும் தப்பா நினச்சுக்காத. எங்க அம்மா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாள் ஆகும். சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஸோ, அதனால நீ அவங்கள மன்னிச்சிடுன்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் டைம் இருக்கும். வெயிட் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டியும், "சரி அந்த மேட்டர விடுங்க. நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கலாம்" அப்படின்னு மறுபடியும் ஆல்பத்த தூக்குறாங்க. அப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில கிராஜுவேஷன் ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்லயே ஹீரோயின் நின்னுட்டுருப்பா. அதில ஜியா கூட தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பா. அத பார்த்ததும், "இந்த பெர்சன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு அத பத்தி கேட்கிறா. ஹீரோட கிராஜுவேஷனுக்கு பாட்டி தான் வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க வந்திருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல ஹீரோயின் நிக்கிறத பார்த்து, அவன் அவளையும் சேர்த்து கிளிக் பண்ண போவான்.
அதுக்குள்ள அந்த பிளேஸ்க்கு ஜியாங்கும் வந்துருவான். ஸோ 2 பேருமே அந்த ஃபோட்டோக்குள்ள வந்திருப்பாங்க. இப்போ அது ஹீரோயின் கண்ல பட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு பாட்டி ஆல்பத்த க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாட்டி அதில ரொம்பவே ஓல்டா இருக்கேன். நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாட்டி நீங்க எப்பவுமே யங் தான் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபோட்டோல நான் நல்லாவே இல்ல. பட் உன்னோட ஸ்வீட் டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நீங்க வெட்டிங் ட்ரெஸ் ட்ரையல் பார்க்க போறீங்கல்ல, அதனால சீக்கிரமே போய் தூங்க போங்கப்பா அப்படின்னு 2 பேரையும் அனுப்பி விட்டுர்றாங்க. ஸோ ஹீரோவ காப்பாத்துறதுக்கு அடிக்கடி பாட்டி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ட்ரெஸ் ட்ரையல் பார்க்க போறாங்க. வெட்டிங் காஸ்டியூம். ஹீரோயின் வெட்டிங் கவுன் போட்டு வந்து காமிக்கிறா. ஹீரோ அவள போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறான். ஃபைனலி "நீ எனக்கானவள் ஆயிட்ட" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் உனக்கு தான். பட் இப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தோம்னா ட்ரெஸ் கசங்கிரும்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள போறா. அப்ப அங்க கம்பெனியோட கிளையண்ட்ட மீட் பண்றா. அவங்களோட நேம் மிஸ் கு. இப்ப அவங்கள அங்க பார்த்ததும், "என்ன மேரேஜ் பிளான் போயிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா மேரேஜ் பண்ணிக்க டிசைட் பண்ணிட்டோம்" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "அதுவும் சரிதான். எவ்வளோ நாள் தான் டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? அப்புறம் மிஸ்டர் கோ உங்க கூட வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஜியாங்கோட ஃபேமிலி நேம் கோ. ஸோ அத பத்தி கேட்கும்போது, "நீங்க தப்பா நேம் சொல்றீங்க. என்னோட ஃபியான்சி நேம் மிஸ்டர் லூட்டிங்" அப்படின்னு அவ சொல்றா. அப்போ ஹீரோ அங்க வரான். "என்ன இவனா? இவங்க 2 பேரும் சண்டலாம் போடுவாங்க" அப்படின்னு அந்த கிளையண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இத வியடா பார்த்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் கல்யாணம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால விஷஸும் சொல்றாங்க. இருந்தாலும் அவளோட ஃபியான்ஸிட்ட சொல்லிட்டு இருக்கா. எப்பவும் சண்டை தான் போட்டுட்டு இருப்பா. சடனா இப்ப அவன தான் மேரேஜ் பண்ணிக்க போறா. இந்த வேர்ல்ட்ல எல்லாமே அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வெட்டிங் பிளான் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி குடுக்குறாங்க. அங்க அந்த நானுங்கிற பொண்ணு வந்திருக்கா. எங்க ஹீரோயின் ஃபுட்ட பார்த்து ஆர்டர் பண்ணும்போது, "இது உடம்புக்கு நல்லதில்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவளும் கேட்க, "சரி ஒரே ஒரு பைட் தான் சரியா?" அப்படின்னு 2 பேரும் லவ்விங் கப்லா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு கொலை காண்டாகுது. ஸோ பக்கத்துல உள்ள பெர்சன் கிட்ட நம்ம ப்ளே பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் பில்லியர்ட்ஸ் விளையாடுறதுக்காக கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ப்ளே பண்ண போகும்போது, "என் கூட ஹீரோயின் பெட் பண்றியா?" அப்படின்னு அவள சேலஞ்ச் பண்றா. யாரு இதுல தோத்து போறாங்களோ, அவங்க இன்னொரு பெர்சன பார்த்து குருன்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இந்த நானுங்கிற பொண்ணு ஆல்ரெடி பில்லியர்ட்ஸ் கேம்ல சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோ வேண்டாங்கிற மாரி அவாய்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் ஹீரோயின் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ பெட்டுன்னு வச்சா அத பெருசா வைக்கணும். இந்த மாரி சிம்பிளா இருக்கக்கூடாது. நீ கூப்பிட சொல்ற மாரி தோல்விய ஒத்துக்கிறது ஓகே. செகண்டு 50,000,000 டிரான்சாக்ஷன் நடக்கணும். யார் தோக்குறாங்களோ அவங்க வின் பண்றவங்களுக்கு 50,000,000 குடுக்கணும். அப்படிங்கிற மாரி அவரு கண்டிஷன இன்க்ளூட் பண்றா. சரி ஓகே. இதுல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவளும் தைரியமா விளையாட போறா. இது எவ்வளோ பெரிய அமௌண்ட் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாரி பிரதரும் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறான். இந்த பெட்ட போட்டதே நான் தான். ஸோ நான் தான் இதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு அவ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்புறம் அவளோட டர்ன் முடிஞ்சதும் ஹீரோயின் ப்ளே பண்ணா, லாஸ்ட்டு பாலே அடிச்சு அவ தான் வின் பண்றா. இத இந்த நான் பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. இந்த டைம் ஹீரோயினும் நான் தான் வின் பண்ணேன். நீ என்ன குருன்லாம் கூப்பிட வேண்டாம். ஏன்னா உன்னைய மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு தேவையில்ல. அதுக்கு பதிலா அமௌண்ட்ட மட்டும் என் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அவளும் செம்மையா இரிட்டேட் ஆயிட்டு அங்கருந்து போறா. "ஏய் உன் தங்கச்சி போறா பின்னாடி போக வேண்டாமா?" அப்படின்னு அண்ணங்காரன்ட்ட கேட்டா, "அவ வர வர ரொம்பவே அரகன்ட் ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த லெசன் தேவைதான்" அப்படின்னு ஃப்ரெண்டு ஹீரோ கூட தான் இந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஹீரோயினுக்கும் அது கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. "இது உன் ஃப்ரெண்டோட சிஸ்டர். ஸோ நான் அவள ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேனா?" அப்படின்னு கேட்டா, "அத பத்திலாம் நீ யோசிக்காத. உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "நீ என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ற. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "சரி நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்ல. அப்போ நீயும் என்ன விட்டு போக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, அவளும் "நான் கண்டிப்பா உன்ன விட்டு போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன ஹக் பண்றா. "நீ தான் இப்ப ப்ராமிஸ் பண்ணியிருக்க. உண்மை தெரிஞ்சாலும் நீ கோவப்பட்டாலும் என்ன விட்டு போக்கூடாது." அப்படிங்கிற மாரி அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வெளிய வரும்போது, அதே பார்ல தான் இங்க ஜியாங்கும் நிக்கிறான். "ஏய் உன்னோட ஆள்டா சூரன் அங்க போறான்" அப்படின்னதும், இப்ப அவள போய் ஹக் பண்ணிட்டு நிக்கிறான். "உனக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவள ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவளும் "என்ன விடு விடு. உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அவனும் "நான் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்க வர்ற ஹீரோ கிட்ட இப்ப செம்மையா அடி விழுது. மூஞ்சி முகரெல்லாம் உடைஞ்சு செம்மையான அடி. போதும் போதும்ன்னு ஹீரோயின் தான் லாஸ்ட்ல ஸ்டாப் பண்றா. அவன் கையில காயத்த பார்த்ததும் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் கையில பிளட் மட்டும் தான் இருக்கும். பட் காயம் ஃபுல்லா ஜியாங்கோட ஃபேஸ்ல தான் இருக்கும். அப்போ "ஜியாங் உனக்கு மத்தவங்க பொருள திருடுறது தான் பிடிக்குமா?" அப்படிங்கிற மாரி அவன பார்த்து கேட்டுட்டு இருக்கான். "நீ உன் வாய மூடு. எனக்கு தான் உன்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப வந்து என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? இன்னொரு டைம் என்கிட்ட வந்த நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் போயிட்டு "உன்னோட சான்ஸ நீ மிஸ் பண்ணிட்ட. உனக்கு பீப்பிள எப்படி கேர் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் இன்னொரு டைம் ஹீரோயின் பக்கத்துல வந்த, அப்புறம் நான் உன்ன தொலைச்சு கட்டிருவேன்." அப்படின்னு அவன திட்டுறான். வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் அந்த காயத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவனும் சாரி அப்படின்னு சொல்ல, "நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி சண்டை போடக்கூடாது சரியா?
எதுக்கு கையில ஊங்குற பாரு, உனக்கும் காயம் பட்டுருக்குல்ல அப்படிங்கிற மாரி அவன கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நான் உன் பேச்சு கேட்குறேன். இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிறான். எவ்வளோ ஒபீடியன்ட்டா இருக்கான் அப்படிங்கிற மாரி ஹீரோயினும் பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் அவனுக்காக சாப்பாடு வந்து குடுக்குறாங்க. ஹீரோவும் ஊட்டி விடுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஹீரோயின் வந்து கையில குடுக்க போறா. என் கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவன் சொல்ல, ஹாஸ்பிட்டல் போணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீயே எனக்கு ஊட்டி விட்டுற அப்படின்னு சொல்ல, ஓ இப்ப இதுக்கு தான் இந்த ஆக்டிங்கா அப்படின்னு ஹீரோயின் அவனுக்கு ஊட்டி விடுவா. 2 பேரும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே இப்ப கல்யாணம். எங்க ஜியாங்கும் இந்த கல்யாணத்த எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அவளுக்கு நான் உண்மைய ப்ரூஃப் பண்ணணும். இந்த லூட்டிங் பொய் சொல்றாங்க தான் நிரூபிக்கணும். அப்படிங்கிறதுக்காக எவிடன்ஸ் தேடிட்டு இருப்பான். அப்ப அவன் தேடிட்டு இருந்த மெமரி கார்டும் கிடைக்குது. இத வச்சு அவன் ஃபேக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போறேன். அப்படின்ட்டு ஜியாங் கிளம்புறான். இங்க ஹீரோயின் வெட்டிங் ஈவென்ட்க்காக ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப அங்க வர்றேனே, "உனக்கு ஹீரோ மேரேஜ் பண்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது." அப்படின்னு அவ கூட சண்டைக்கு போறா. "எனக்கு தகுதி இல்லன்னா உனக்கு மட்டும் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "ஹீரோ எனக்கு தான். நான் தான் அவன லவ் பண்றேன். ஒழுங்கா நீ இங்கருந்து போயிரு. இல்லன்னா நான் உன்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ண வேண்டியது இருக்கும்." அப்படிங்கிற மாரி அவ மிரட்டுறா. "அப்படி என்னம்மா பண்ணுவ?" அப்படின்னு கேட்டா, அறைய போறா. "நீ என்ன அறையிறது? நான் உன்ன அறையிறேன் பாரு." அப்படின்னு இப்ப லாஸ்ட்ல அவளுக்கு தான் அடி விழும். அப்போ ஹீரோ அங்க வந்து என்னாச்சுன்னு கேட்க, "இவ என்ன அறைஞ்சுட்டா" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, அவன் ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, "உன் கை வலிக்குதா? அவ உன்ன அடிச்சாளா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருப்பான். "அவ என்ன அடிக்கல. நான் தான் அவள அடிச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, நான் மேல அவனுக்கு ஒரு கேரிங்கும் இருக்காது. "அப்படியா உன் கை எதுவும் வலிக்குதா?" அப்படின்னு கைய ஊதி விட்டுட்டு இருக்கான். "டேய் இதெல்லாம் நீ ரொம்ப பார்ஷியாலிட்டி காமிக்கிற. அடி வாங்குனது நானு. ஆனா அவள நீ கேர் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு கேட்டா, "அஃப்கோர்ஸ் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அதான் உன்ன இவ்வளோ நாள் டாலரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதேட்டும் இவ என்னோட ஒய்ஃப். ஸோ நான் பார்ஷியலா தான் இருப்பேன். என் ஒய்ஃப் கிட்ட மறுபடியும் இது மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவள வார்ன் பண்றான். கல்யாணத்துக்கு ஹீரோயினோட அம்மா, அப்பா வராங்க. "உனக்கு வளர வளர தைரியம் அதிகமாயிருச்சு என்ன? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வரதுக்குள்ள நீ கல்யாணத்த அரேஞ்ச் பண்ணிட்டு நிக்கிற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோவப்படுறாங்க. "அம்மா என்ன காப்பாத்துங்க. இல்ல அப்பா அடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ ஹீரோயின் பக்கம் இழுத்துக்கிறா. இங்க ஹீரோவும் அங்கிள், ஆன்டி அப்படின்னு பேசுனா, "நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசல. என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. "நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அதுக்குள்ள இந்த பாய நீ மேரேஜ் பண்ணிக்க போற என்ன?" அப்படின்னு கேட்டா, "அப்பா என்னப்பா இந்த பாய்ன்னு பேசுறீங்க? அவன் பேர் லூட்டிங்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. எனிவேஸ் இது பொண்ணோட மேரேஜ். அவ டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ பார்த்தா, அவன் இப்ப அங்கிள் ஆன்டிங்கிறான். "இன்னும் அங்கிள் ஆன்டியா?" அப்படின்னா, "சாரி அப்பா, அம்மா. நான் உங்க பொண்ண நல்லா பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "அதான் சரி. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏதாவது மிஸ்ட்ரீட் பண்ண அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மிரட்டிட்டு இருக்காங்க. எங்க அப்புறம் மேரேஜுக்கு ஸ்டேஜுக்கு கூட்டு வரணும்ல. ஸோ அப்பா தான் அவள கூப்பிட்டு வராங்க. மேரேஜுக்கு நெறைய கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின ஹீரோவோட கையில பிடிச்சு குடுக்கும்போது அதான் சொல்றாங்க. "எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள நீ மிஸ்ட்ரீட் பண்ண அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி ஹீரோவ பார்த்து மொறச்சா, "அவனும் அதுக்கு சான்ஸே கிடையாது அங்கிள். நான் உங்க பொண்ண நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்டயும், "உன்ன அவன் லைட்டா மிஸ்ட்ரீட் பண்ணாலும் உடனே என்கிட்ட சொல்லிடு சரியா? நான் எப்பவுமே உனக்காக நிப்பேன்." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோக்கு இது ஒன் சைட் லவ்வா இருந்து இப்ப மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவன் செம்ம ஹேப்பியா இருப்பான். மேரேஜ்ல 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிப்பாங்கல்ல, "இந்த பொண்ண உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு?" கேட்கும்போது ஹீரோவும் எஸ்ன்னு சொல்றான். இப்போ ஹீரோயினோட டர்ன் வரும்போது அங்க இப்ப ஜியாங் வந்துருவான். "நான் உன் முகத்திலேயே கிழிக்க போறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிக்கிறான். "இன்னைக்கு எனக்கும் லூட்டிங்க்கும் கல்யாணம். இங்கேயே வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "அவன் உன்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். அதுக்கான எவிடன்ஸ் என் கையில இருக்கு. இந்த பட்டன பிரஸ் பண்ணா போதும். உனக்கு இந்த வீடியோ பார்த்தா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "என்ன பட்டனு? எல்லாரும் அவன பிடிங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாடிகார்ட்ஸ வச்சு பிடிச்சிடுறாங்க. பாட்டிக்கு ஒரு பதட்டமா இருக்கு. "அந்த ரிமோட்ட புடுங்குங்க. அந்த ரிமோட்ட உடைச்சு போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ இந்த லூ ஃபேமிலிய நம்பாத. லூ ஃபேமிலில எல்லாருமே உன்கிட்ட பொய் சொல்றாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே உன்ன ஏமாத்துறாங்க. நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் சொல்றத நம்பு." அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினும் பக்கத்துல போக, "எனக்கு தெரியும். நீ என்ன நம்புற தானே? என்ன பத்தி உனக்கு ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பக்கத்துல போன ஹீரோயின் பலார் பலார்ன்னு அவனுக்கு அறைய குடுத்துட்டு இருக்கா. "என் கல்யாணத்தையும் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா?" அப்படின்னு அவன திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த மேட்டர அவனும் விட்டுறதா இல்ல. ஹீரோ தான் ஃபேக்கு. ஹீரோ உன்ன சீட் பண்றான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும், "உனக்கு நான் அந்த வீடியோ பார்க்கணும் அவ்வளோதானே? சரி நீ ப்ளே பண்ணு. நான் அத பார்க்குறேன். அத பார்த்து முடிச்ச பிறகு என் லைஃப்ல வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்றாங்க. ஐயோ! வீடியோ பார்த்து ஹீரோயின் என்ன ஆவா? அப்படின்ட்டு எல்லாருமே டென்ஷன்ல இருப்பாங்க. எங்க வீடியோ ப்ளே ஆகும். அதுல ஜியாங் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற வீடியோ தான் இருக்கும். அத பார்த்து ஜியாங்க்கும் ஷாக்கிங்கா இருக்கு. "இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எப்படி வீடியோ மாறுச்சு?" அப்படின்னு அவன் முழிச்சுட்டு இருக்கான்.
நீ எவிடன்ஸ்ன்னு சொன்னத நான் பார்த்தாச்சு. இப்ப நீ கிளம்புறியா? அப்படின்னு சொன்னா, அவனும் இது இவளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கை காமிச்சிட்டு இருக்கான். இப்ப பாடி கார்ட்ஸ வச்சு இழுத்துட்டு போக சொல்றாங்க. அப்ப ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்றான். "என்னையும் வாய தொறக்காதடா" அப்படின்னு வாய பொத்திட்டே இழுத்துட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் கேட்க வராங்க. "இங்க கல்யாணமே முடிஞ்சிருச்சு நீ போ" அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கிஸ் பண்ணி அந்த வெட்டிங்கும் எண்ட் ஆகுது. நானுக்கு இந்த மேட்டர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அதனால ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறா. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசுறத வெளிய நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். "நல்ல வேளை நீ கரெக்டான டைம்க்கு என்ன வார்ன் பண்ண. அவ ஏதோ பிளான் பண்றான்னு நீ சொன்னதுனால தான் என்னால அந்த வீடியோ கிளிப்பிங்க மாத்தி வைக்க முடிஞ்சுச்சு. இல்லன்னா இன்னைக்கு கல்யாணம் என்ன ஆயிருக்குன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு பிரதர் மாதிரி" அப்படின்னு அவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனும், "நீ என்ன பிரதரா நினைக்கிறதா இருந்தா ஒரு உண்மைய சொல்லு. எனக்கு இந்த கன்ஃப்யூஷன் நீ தான் கிளியர் பண்ணி ஆகணும். அவ 7 வருஷமா ஜியான் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. சடனா எனிமே நினைச்சிட்டு தான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு கேட்கும்போது தான் அப்பதான் ஹீரோ அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜியாங்கோட மெமரிஸ் எல்லாமே மறந்துருச்சு. அவளுக்கு ஜியாங்கிற ஒரு பெர்சன் இருந்தான் அப்படிங்கிற எதுவுமே ஞாபகம் இல்ல. அதுக்கு பதிலா அவ என்னதான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த மேரேஜ்ல கிட்டத்தட்ட நான் அவள சீட் பண்ண மாரி தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் வெளியில நான் கேட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ அவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா? அதனால தான் அவ ஜியங்க விட்டு தள்ளி வந்துட்டாளா? அப்படின்னு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு 2 பேருக்கும் ரொம்பவே நர்வஸா இருக்கு. என்ன சொல்லிக்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 பேரும் முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ "தண்ணி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் தலைய மூட்டிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. "நான் குளிக்க போறேன்" அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ள ஓடிடுறான். ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ல வந்து படுத்திருக்கா. அவனுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. "நீ தூங்கிட்டியா?" அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்றா. ஸோ அவனும் பக்கத்துல வந்துடுறான். "என்ன?" அப்படின்னு கேட்டா, "இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டு. அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள கிஸ் பண்றான். ஸோ அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காலையில முழிச்சுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பாடி பெயினா இருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு, "உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா? உனக்கு பாடி பெயினா இருந்தா சொல்லு. நான் வேணா மெடிசின் அப்ளை பண்றேன்" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் ஒருத்தன், "நீ தயவு செஞ்சு வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு கீழ வந்தா, ஆல்ரெடி மாமியார் மருமகள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்ததும், "உனக்கு என்ன இவ்ளோ லேட்டு? இவ்ளோ லேட்டா வீட்ல முழிப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவள திட்டுறாங்க. "இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, உங்க பையன் தான்" அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆன்டி இப்போ, "இன்னைக்கு நான் சர்வெண்ட்டுக்கு லீவ் குடுத்துட்டேன். லஞ்ச் நீ தான் குக் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோயினுக்கு வேலைய குடுக்குறாங்க. "என்னது லஞ்சா? ஆன்டி நானா பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "வேற யார் பண்ணுவா? நம்ம வேணா கடையில வாங்கிக்கலாமா?" அப்படின்னு கேட்டா, அதுக்கும் கோவப்படுறாங்க. "இது நம்ம வீட்டோட சம்பிரதாயம். கல்யாணம் முடிஞ்சதும் மருமகள் தான் ஃபர்ஸ்ட் நாள் குக்கிங் பண்ணணும்" அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. "ஆன்டி அது வந்து எனக்கு நல்லா குக்கிங் வராது" அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ளேயே டேபிள் அடிச்சு அவள ஆஃப் பண்ணிடுறாங்க. "ஸோ சமையல் தானே ஆன்டி? கண்டிப்பா. சூப்பர். நான் லஞ்ச் பண்ணிடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் கிச்சனுக்கு வந்துட்டா. அங்க வந்து குக் பண்ணலான்னு பார்த்தா ஃபிஷ் வாங்கி வச்சிருக்காங்க. அது வேற உயிரோட வாய வாய பொளந்துட்டு இருக்கு. கையில தூக்குனதும் பயத்துல தூக்கி எறிய, அது இப்போ மாமியாரோட மண்டையிலே வந்து விழுது. "நான் உன்ன சமைக்க சொன்னதுக்கே என்ன போட்டு அடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாமியாரும் திட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்ல இப்போ ஹீரோ வந்துட்டு "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா 2 பேருமே அழுதுட்டு நிக்கிறாங்க. "நான் உன் பொண்டாட்டி குக் பண்ண சொன்னேன். அதுக்காக அவ மீன் தூக்கி என் மூஞ்சிலேயே போட்டுட்டா" அப்படின்ட்டு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹீரோயினும் அந்த மீன பார்த்து பயத்துல அழுதுகிட்டே இருக்கிறா. "அம்மா அவளுக்கு குக்கிங் வராதும்மா. எல்லாருமே எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்கன்னு கிடையாதுல்ல. அவளுக்கு குக்கிங் தெரியாது" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எந்த மாரி மருமகள் நீ பிடிச்சிட்டு வந்திருக்க பாரு" அப்படிங்கிற மாரி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "அம்மா நான் அவள என்னோட ஒய்ஃபா தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க குக் பண்றதுக்காக இல்ல" அப்படின்லாம் ஹீரோ டயலாக் விடுறான். "அப்ப இன்னைக்கு சமையல் யார் பண்றது?" அப்படின்னு கேட்டா, "அதான் நான் இருக்கேன்ல நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். "என்ன நீ பண்ணுவியா?" அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஹீரோ நெறைய சாப்பாடு செஞ்சு வைக்கிறான். எல்லாமே சூப்பரா இருக்கு. நெறைய வெரைட்டீஸ்லாம் பண்ணி வைக்கிறான். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும், எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாவே இருக்கு. ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹீரோவும் ஹீரோ அவளுக்கு ஊட்டி விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கான். மாமியாருக்கு இதுவும் பிடிக்கல. "என் பையன என் முன்னாடியே வேலை வாங்குறியா?" அப்படின்ட்டு இப்ப அவள தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ எங்க வீட்டு மேடம் ஆயிட்ட. அதனால உனக்கு டீ சர்வ் பண்ணவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ உன் மாமியாருக்கு அழகா டீ சர்வ் பண்ணு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, அது ஒரு சிம்பிளான வேலை தான். ஆனா ஹீரோயின் இருந்த நர்வஸ்ல அவளுக்கு அந்த கப்ப கூட தூக்க முடியல. ஹாட் வாட்டர ஊத்தி ஊத்தி கீழ தான் கொட்டிட்டு இருக்கா. அந்த ஆன்டிக்கு வேற பயமா இருக்கு. என் மூஞ்சில ஊத்திருவாளோ அப்படிங்கிற மாதிரி. எத்தன டைம் சான்ஸ் குடுத்தாலும் அவ திரும்ப திரும்ப கீழ தான் ஊத்திட்டு இருக்கா. அத பார்த்து ஆன்டி செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்டு ஹீரோ வரான். அவ கையில உள்ள காயத்த பார்த்து அதுக்கு மெடிசின்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஆன்ட்டிக்கு இதெல்லாம் பார்த்து எரிச்சலா இருக்கு. "நீ ஒண்ணும் என்னைய டீ சர்வ் பண்ண தேவையில்ல. உனக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்ல.
சச் எ கிளம்ஸி கேர்ள் அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. நீ அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத, நீ கிளவர் கேர்ள் அப்படின்னு ஹீரோயின் அவன் தேத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவ வீட்ல வேலைலாம் செய்ய மாட்டேங்கிறா. ஸோ எடுபிடி விலைக்கு கூட்டு போலான்னு ஹீரோயினை இப்போ ஷாப்பிங்காக மாமியார் கூட்டு போறாங்க. மாலுக்கு போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்தையும் சுமக்கிறது தான் ஹீரோயினோட வேலை. ஸோ அவளும் தூக்கிக்கிட்டே வரா. 2 கையிலயும் இடம் இல்லை அப்படின்னு கழுத்துலையும் மாட்டி விடுறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பேக்கேஜ் தூக்கிட்டு வரா. இதெல்லாம் ஆன்ட்டி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினை வேலை வாங்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி அவங்க கம்பீரமா நடந்து வரும்போது, இப்போ அங்க ஒரு ஆன்ட்டிய பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கு. பட் அந்த லேடி வந்து கரெக்ட்டா ஆன்ட்டிய பிடிச்சு பேசுறாங்க. "உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி பேச்சு குடுக்குறாங்க. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அவங்க ஹஸ்பண்டோட டெத்ல தான் வந்து நிக்கி. "உன் ஹஸ்பண்ட் இறந்தது வந்து நீ ரொம்பவே சோகமாயிட்டல்ல. எப்படி ஹஸ்பண்ட் இல்லாம உன் லைஃப் போகுது?" அப்படின்னு அந்த இன்சிடென்ட்ட பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அது ஆன்ட்டிக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால உன்கிட்ட பேச மாட்டாங்க போல. ஸோ இத பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும், "நம்ம மாமியாரையே புல்லி பண்றாங்களா?" அப்படின்னு இப்ப அவ முன்னாடி வரா. "ஹலோ ஆன்ட்டி, நீங்க தான் இப்ப பேசிட்டு இருந்தீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப இனிமையா சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வயசு எத்தன?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "ஏன் உன் ஆன்ட்டி வயசு தான் எனக்கும்." அப்படின்னா, "ஓ! அப்படியா? பட் நான் கூட பின்னாடி இருந்து கேட்கும்போது, ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தான் பேசுறா. அறியாம பேசிட்டு இருக்கா போல. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. அவ ஒரு முட்டாள்ன்னு திட்டுறதுக்காக தான் வந்தேன். பட் முன்னாடி வந்தா நீங்க ஆன்ட்டியா போயிட்டீங்க." அப்படின்னு முட்டாள்னு ஒரு பட்டத்த கட்டி விடுறா. அந்த ஆன்ட்டி அத கேட்டு கோவப்படுறாங்க. "நீ மட்டும் என் மாமியார்ட்ட இப்படி பேசுன? உனக்கு பேச தெரிஞ்சா பேசு. இல்லன்னா கிளம்பு." அப்படின்னு அவள திட்டி விட்டுறா. மாமியாருக்கும் இப்ப தான் மனசு குளிர்ச்சியா இருக்கு. அந்த லேடிய இரிட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்ததும் அவங்க டப்புன்னு வாய மூடிடுறாங்க. "ஆன்ட்டி, நீங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அதனால அடிக்கடி சிரிங்க சரியா? அப்புறம் என்ன ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, எந்த சைடு போலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, ஆன்ட்டிக்கும் இந்த டைம் ஹீரோயின் மேல லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். ஸோ இதோட ஷாப்பிங் எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, லக்கேஜ் தான் தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் எடுக்கும்போது, அதுக்கும் 2 பெர்சன கூப்பிடுறாங்க. "இங்க வந்து திங்ஸ்லாம் தூக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு ஹீரோயின்ட்ட ரொம்ப வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா பையனும் அவசரமா வந்துட்டு அம்மாகிட்ட, "அம்மா, நீங்க என் பொண்டாட்டி என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்களா? அவட்ட ஏன் பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்னு அவளுக்காக பேச வந்துட்டான். நான் நெனச்சேன், அவ என்கிட்ட தான் நல்ல பொண்ணு மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் உன்கிட்ட வந்து என்ன பத்தி போட்டு குடுத்துருக்கா. அப்படிதானே? அப்படிங்கிற மாரி ஆன்ட்டி கேட்குறாங்க. அவளே என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னோட அசிஸ்டன்ட் தான் உங்கள பார்த்துட்டு வந்து என்ட்ட சொன்னா. அப்புறம் அவ என்னோட ஒய்ஃப்மா. அவள புல்லி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். நான் ஒண்ணும் அவள புல்லி பண்ணல. அவ உன்னோட சாய்ஸ். நீ மேரேஜ் பண்ணியிருக்க. ஸோ நான் எப்படி நீ அவள லவ் பண்ணாதன்னு சொல்ல முடியும்? எனக்கு என்ன? நீ ஸ்கூல் படிக்கும்போதே அந்த பொண்ண லவ் பண்ண. பட் அவ 2 டைமரா இருந்து இன்னொரு பெர்சன லவ் பண்ணா. அதனால நீ எவ்வளோ ஹர்ட் ஆனா? அதுதான் எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு அவள பிடிக்காம போச்சு." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. "அம்மா, அவ 2 டைமர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட காதல் ஒன் சைடு லவ் அவ்வளோதான்." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். சரி, இதுவரைக்கும் ஓகே. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப் அமைஞ்சிச்சு. எல்லாம் ஓகே. பட் எதுக்கு ஜியாங் வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணா? இன்னும் ஹீரோயின் அவங்க கூட பிரேக்கப் பண்ணலையா? அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அந்த டைம் அங்க வர்ற ஹீரோயினும் இந்த மேட்டர கேட்டுடுறா. ஸோ ஹீரோ கிட்ட வந்து அம்மா என்ன சொல்றாங்க? "நான் யார் கூட பிரேக்கப் பண்ணல. ஜியாங் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. இந்த டைம் அவன் ஏதாவது சொல்லி தானே ஆகணும். "அதனால உனக்கு ஜியாங் ஆல்ரெடி தெரியும். அவன் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து உனக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருப்பான். அவன உனக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ அவன மறந்துட்ட. அதனால தான் நானும் அந்த மேட்டர உன்கிட்ட இருந்து மறைச்சுட்டேன். ஸோ சாரி." அப்படிங்கிற மாரி. ஸோ ஜியாங் தான் ஒன் சைடடா இவ பின்னாடி சுத்திட்டு இருந்த மாரி அவன் ஒரு மாரி சொல்லி வைப்பான். ஸோ ஹீரோயினும் அத தான் நம்புறா. "இதுக்கு நீ சாரிலாம் கேட்க வேண்டாம். என்னோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தானே நீ சொல்லல. அதனால ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கு உன்னோட கேரிங்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன போய் ஹக் பண்ணிக்கிறா. அவளும், "நான் எத்தன போய் தான் சொல்றது? இப்ப எங்களோட லைஃப் என்னோட ட்ரீம் மாதிரி இருக்கு. பட் இந்த ட்ரீம் ரொம்ப நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன்." அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்றான். அடுத்து ஒரு ஈவென்ட்க்காக போகணுங்கிற பிளான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரெடி ஆகணும்ல அப்படின்ட்டு இப்போ ஹீரோவ கூப்பிட்டு போறா. 2 பேரும் டின்னர் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. அங்க பார்ட்டி போயிட்டு இருக்கும்போது, "நான் என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு வரேன்." அப்படின்ட்டு ஹீரோ போறான். அந்த பிளேஸ்ல நானும் இருக்கா. ஹீரோயின எல்லார் முன்னாடியும் எம்ப்ரஸிங்கா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அங்க ஒயின் கொண்டு வர பெர்சன தட்டி விடுறா. அவனும் ஆப்போசிட்ல நிக்கிற ஹீரோயின் மேல தான் விழப்போவான். ஆனா ஹீரோயின் கரெக்டான டைம்க்கு பார்த்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணதுனால, அந்த ஒயின் அவ மேல கொட்டாது. அதுக்கு பதிலா யார் தள்ளிவிட்டா? அந்த நான் மேலயே போய் கொட்டிரும். இங்க ஹீரோயினும், "பரவாயில்லையே, ஒயின் என் மேல கொட்டல. சூப்பர். நான் கரெக்ட்டா டேக்கிள் பண்ணதுனால என் மேல ஒயின் கொட்டலப்பா." அப்படின்னு அவளும் ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் தான் ஆப்போசிட் சைட்ல பார்த்தா தெரியும். அந்த ஒயின்ல குளிச்சது நான். அவள பார்த்தா அவ இப்ப செம காண்டுல இருக்கா. "நீ வேணும்னு தானே என் மேல ஒயின கொட்டுன." அப்படின்னு அவ கத்துறா. இது உண்மையாவே இன்டென்ஷனலா பண்ணல. ஆக்சுவலா அந்த பெர்சன் என் மேல ஒயின கொட்ட வந்தாங்க. அத நான் தடுக்க தான் செஞ்சேன். ஆப்போசிட்டா நீ இருக்கன்னு நான் பார்க்கவே இல்லம்மா. அது தெரியாம உன் மேல கொட்டிருச்சு." அப்படின்னு ஹீரோயினும் சாரி கேட்கிறா. "இல்ல, நீ வேணும்னு தான் பண்ண."
அப்படிங்கிற மாதிரி அவ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. சுத்தி இருக்கிறவங்களும் ஹீரோயின் சாஃப்ட்டான பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசி அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான். அப்போ நான் போயிட்டு சூரன் தான் என் மேல ஒயின கொட்டிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயின் ட்ரெஸ்ல லைட்டா ஒரு இடத்துல ஒயின் பட்டிருக்கு. ஸோ உன் ட்ரெஸ் இதாயிடுச்சே அப்படின்ட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா நீ தானே எனக்கு இது ப்ரெசென்ட் பண்ண. இது வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு ஹீரோயினும் ஃபீல் பண்றா. எந்த ட்ரெஸ் போச்சுன்னா உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். டேய் அப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானும் முழிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல உள்ள ஆன்ட்டியை பார்த்ததும் ஆன்ட்டி நீங்களாவது கேளுங்க. அவ என் மேல ஒயின கொட்டிட்டா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னா அவங்க தான் இப்போ ஹீரோயினை மருமகளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ அவங்களும் அவ கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணியிருப்பாப்பா, வேணும்னு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது ஃபேமிலியா ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அவளும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டு போறான். ஆன்ட்டியும் நானை பார்த்து நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, இல்லைன்னா உனக்கு கோல்டு பிடிச்சிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவளையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அவளுக்கு எல்லாமே பல்பு வாங்குற மூமெண்ட்டாக இருக்கு. அதனால கடுப்பில் நிற்கும்போது இப்போ ஜியாங் வந்து அவகிட்ட பேசுறான். உனக்கு லூட்டிங் வேணும்ல, அதே மாதிரி எனக்கு சூரன் வேணும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசுறான். அதுக்காக அவகிட்ட ஒரு மெடிசன எடுத்து காமிக்க, இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அத வச்சு ஹீரோவ ட்ரக் பண்ண சொல்றான். அத கேட்டு ஃபர்ஸ்ட்டு நானுக்கும் அந்த ஐடியா பிடிக்காது. இது தப்பு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. உனக்கு ஹீரோ வேணுமா? வேண்டாமா? உனக்கு வேணும்னா நீ இது பண்ணா தான் அவன் உனக்கு கிடைப்பான். அதே மாரி சூரன் எனக்கு கிடைப்பான். உனக்கு லூட்டிங் வேணும்னா அவன ட்ரக் பண்ணு. அவன் கூட ஒண்ணா இருந்துட்டா, அப்புறம் உங்க 2 பேரையும் யாராலயும் பிரிக்க முடியாது. அப்படின்னு டயலாக்லாம் பேசி, அவளையும் தன்னோட வழிக்கு வர வைக்கிறான். அப்புறம் நான் போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி, நான் உன் ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன்ல, அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேச்சு குடுக்குறா. அவளும் நீ என்கிட்ட சாரி கேட்க தேவையில்ல. என் ஒய்ஃப்ட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொன்னா, சரி நான் அவகிட்டயும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கிளாஸ்ல அந்த மெடிசன போட்டு விடுறா. இங்க ஹீரோயின மறுபடியும் ஜியாங் வழிமறிச்சு பேசுறான். எனக்கு தெரியும் நீ நான் சொல்ற எதையுமே நம்ப மாட்ட. நீ லூட்டிங் சொல்றது தானே நம்புவ. அவன் மட்டும் நம்பிக்கையானவன்னு எதை வச்சு சொல்ற? நான் சொல்ற ரூமுக்கு போய் பாரு. அங்க அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்றான். நீ இதே மாதிரியே என்ன ரிப்பீட்டடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் குடுப்பேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கோவத்துல பேசிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வரான். டேய் நீ மறுபடியும் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ சொல்றது எல்லாமே உண்மைதான். நம்பிக்கை இல்லைன்னா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு ரூம் கார்டை கொடுத்துட்டு ஜியாங் அங்கேருந்து ஓடிட்டான். ஸோ ஹீரோனும் ஃப்ரெண்ட் அங்கே போறாங்க. அங்கே முணுமுணுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க பார்த்தா ஃப்ரெண்டோட தங்கச்சியை கட்டி போட்டிருக்காங்க. உன்னை யார் இப்படி கட்டி போட்டது அப்படின்னு பிரதர் போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த டைம் ஹீரோயின் ஹீரோ தேடிட்டு இருக்கா. அவன் இங்க பாத் டப்ல கோல்டு வாட்டர்ல உட்காந்துட்டு இருக்கான். அந்த மெடிசனோட எஃபெக்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக பாடியிலையும் பெயினை கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்ததும் அவள் தண்ணிக்குள்ள எடுத்து கிஸ் பண்றான். அந்த நைட் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கும். காலையிலயும் அதே ரொமான்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் டோர் நாக் பண்ற சத்தம் கேக்குது. வெளியே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். நேற்று நைட்டு இன்சிடெண்ட்டுக்கு என் தங்கச்சி தான் காரணம். அதனால அவளை சாரி கேட்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிப்பாட்ட, இப்போ அவளும் லூட்டிங் சாரி அப்படின்னு சொல்றா. நான் உன்னை பிரதர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் உன் தங்கச்சி எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி. ஸோ உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு ஃப்ரெண்ட்ட சொல்ல, அவனும் எனக்கு புரியுது. அதான் அவளை மறுபடியும் இங்கிலாந்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். என்ன இங்கிலாண்டா? நான் போகமாட்டேன் போகமாட்டேன்னா அவள் அடம் பிடிக்கிறா. நான் என்ன பண்ணுறது? நீ இந்த டைம் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பிரதரும் கோவப்படுறான். ப்ளீஸ் என்ன அனுப்ப வேண்டாம்னு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் நீ இது பண்ணது இல்லீகல் தானே, இல்லீகல் ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு, இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. சாரி எனக்கு இந்த ட்ரக்கை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது, இது என்கிட்ட ஜியாங் தான் கொடுக்க சொன்னான். உனக்கு வேணுங்கிற காரியத்தை நீ பண்ணணும்னா இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ இதில் உள்ள கல்பிரிட் அவனா அப்படின்னு பிரதரும் கோவப்படுறான். இப்போ தங்கச்சியும் ப்ளீஸ் என்னை மறுபடியும் ஃபாரினுக்கு அனுப்பாத, அங்கே போனால் நான் தனியாக இருக்கணும், இங்கே தானே ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட்டில் ஹீரோ இந்த டைம் இனி என் கண்ணு முன்னாடி வராமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் நீ லூட்டிங் சொன்னதை கேட்டல, இனி நீ இங்கிலாந்துலாம் போக வேண்டாம், ஜஸ்ட் அவன் முன்னாடி போய் அவனுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தால் சரிதான் அப்படின்னு சொன்னதும் இப்போ தான் தங்கச்சிக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே அண்ணன் கூட கிளம்பிட்டா. இந்த பொண்ணு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கால அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம் அவள் பேட் பர்சன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, என்ன நீ அவள் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்க, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, என் ஹார்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருப்பாங்க அப்படின்னா, பாட்டி ஆல்ரெடி ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. இப்போ நம்ம 2 பேரும் தான் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றான்.
சரி கிஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்க. அப்போ உள்ளேருந்து ஆன்டி வராங்க. "அம்மா நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல" அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். "என்ன உங்க அம்மா வீட்டுக்கு வர்றது கூட உன்ட்ட சொல்லிட்டு தான் வரணுமா?" அப்படின்னு அம்மா திரும்ப கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல ஆன்டி, சடனா உங்கள பார்த்ததுனால அப்படி கேட்டான்" அப்படின்னு ஹீரோயினும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. "என் ஃப்ரெண்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போறதுக்காக டிக்கெட் குடுத்தா. எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் உன்ட்ட குடுக்கலான்னு வந்தேன்" அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட குடுக்க, அவளுக்கு இதே மாதிரி பிளேஸஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ ஆன்டி அவளுக்கு குடுத்ததும் அவளும் போய் ஹக் பண்ணிக்கிறா. "நீங்க தான் பெஸ்ட்டு மாமியார் இந்த உலகத்திலேயே" அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அம்மா அவள அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஹேப்பியா இருக்கு. 2 பேரும் இப்போ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக போறாங்க. அங்க இப்போ ஒரு பெர்சன் ஹீரோயின இடிச்சுட்டு போறான். அந்த டைம் அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதே இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடியே அவளுக்கு நடந்திருக்கு. ஸோ சடனா அவளுக்கு அந்த மெமரி வருது. அப்போ முன்னாடி போற பெர்சன வெயிட் பண்ணு எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, அவன் திரும்பாமயே போயிருப்பான். அது அந்த ஜியாங் கூட இருக்கும்போது தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு அதே இன்சிடென்ட் ரிப்பீட் ஆகும்போது, அவ மயங்கி விழுறா. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றான். டாக்டரும் செக் பண்ணிட்டு, அவங்க லைஃப்ல ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்ஸ் ஏதோ ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் அவங்க மறுபடியும் மயக்கம் போட்டுருக்காங்க. அப்போ மெமரிஸ் வந்துருமா அப்படின்னு கேட்கும்போது, அது தெரியாது. அது அவங்க கண்ணு முழிச்சா தான் தெரியும். பாஸ்ட்ல நடந்த ஏதாவது மெமரபிளான ஈவெண்ட் மறுபடியும் நடக்கும்போது, அவங்களுக்கு பழசு ஞாபகம் வர சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜியாங் கேட்பான். அவன் மூஞ்சி ஃபுல்லா காயம் பட்டிருக்கும். ஏன்னா நேன் கிட்டயும் அவளோட அண்ணன்கிட்டயும் செமத்தியா அடி வாங்கியிருப்பான். அந்த காயத்துக்கு மருந்து போட தான் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். இப்போ டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டதும், அப்போ எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. நான் அவளுக்கு பழச ஞாபகப்படுத்தினா, மறுபடியும் அவ என் பின்னாடியே வந்துருவா. அப்படிங்கிற மாரி அவன் பிளான் போடுறான். இங்க ஹீரோயின் கண்ண முழிச்சுட்டு, "நான் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்?" அப்படின்னு கேட்குறா. "நீ அங்க மயங்கி விழுந்துட்ட. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். பட் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த டைம் ஹீரோயினுக்கும் பசிக்குது. "நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அதான் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு பிளேஸ்ல கொஞ்சம் கும்பலா நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு ஹீரோயினும், "அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்" அப்படின்ட்டு ஹீரோவ கூட்டிட்டு போறா. ஜியாங் கையில ரெட் கலர் பலூனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரப்போசலுக்காக. ஹீரோயின் அந்த பலூன மட்டும் தான் பார்த்துருப்பா. நான் கூட இந்த பலூன பார்த்து ரோசஸ்ன்னு நினச்சுட்டேன். என்ன ஒரு ஜீனியஸ்! ப்ரப்போசலுக்காக டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒரு இன்சிடென்ட் நினச்சு பார்க்குறான். ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயின் ஜியாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் பலூன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. அத பார்த்துட்டு ஹீரோவும், "என்ன ரோஸுக்கு பதிலா பலூன யூஸ் பண்றியா? இப்படியா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? உனக்கு மூளையே இல்ல" அப்படிங்கிற மாரி அவள திட்டியிருப்பான். அவளும், "உனக்கு பேச தெரிஞ்சா பேசு, இல்லன்னா பேசாத, வாய மூட்டு போ" அப்படின்னு சொல்ல, அந்த ஆர்கியூமெண்ட் அன்னைக்கு தான் நடந்திருக்கும். அப்படியே 2 பேரும் ஆர்கியூ பண்ணும்போது, "நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ட உனக்கு போட்டு குடுத்துருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். "டேய் நீ வாய மூடு, யார்ட்டயும் போட்டு குடுத்துறாத" அப்படின்னு ஹீரோயின் அவளோட வாய மூடியிருப்பா. ஹீரோ இத திங்க் பண்ணிட்டு, இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறான். இங்க ஃப்ரெண்டுகிட்டயும் மெசேஜ் அனுப்பி ஹெல்ப் கேட்குறான். ஹீரோயின் கிட்ட, "எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் சீக்கிரமே போணும். நீ என் கூட வரியா?" அப்படின்னு அவளையும் டைவர்ட் பண்ணி கூட்டு போக போறான். அந்த டைம் ஜியாங் பார்த்துடுறான். "சோ சூரன்" அப்படின்ட்டு அவன் கத்தி கூப்பிடுறான். இங்க ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஃப்ரெண்டு வந்து அவன கவர் பண்ணிட்டான். "என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நான் தான் கூப்பிட்டேன் சூரன்னு" அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். "சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. "அதெல்லாம் இல்ல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவென்ட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "ஈவென்ட்டா? அப்போ நானே இதில கலந்துக்கலாமா?" அப்படின்னு அவ கேட்குறா. "நீ என் கூட கம்பெனிக்கு வரேன்னு சொன்னல்ல" அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, "ஆமாமா. சரி என்னால கலந்துக்க முடியாது. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு ஹீரோ கூட கிளம்பி போறா. ஜியாங் கூட அந்த பிளானும் ஃப்ளாப் ஆயிருச்சு. இப்போ இன்னொரு பொண்ணு ஹீரோவ மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அவளோட நேம் சியு. இவ்வளோ நாள் ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்கா. ஸோ ஹீரோவ பார்த்ததும், "நான் கண்ட்ரிக்கு இப்போ தான் ரிட்டர்ன் வந்தேன்" அப்படிங்கிற மாரி பேச்சு குடுக்குறா. அவனுக்கு அவகிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறத பார்த்து, "இது யாரு உன்னோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்க, அவனும், "இது என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றான். "உனக்கு கல்யாணம்லாம் ஆச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்ராச்சுலேஷன்ஸ் சொல்றான். ஆனா அவ மூஞ்சில சந்தோஷமே இல்ல. ஹீரோ அவள கண்டுக்காம போறான். "நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்டா" அப்படிங்கிற மாரி அவ நினைக்கிறா. 2 நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் அவன மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். அங்க போனா அந்த சியு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதான் கூப்பிட்டேன். சியு அப்ராட்லேருந்து வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவள காமிக்கிறான். "நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் அவன மீட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சியு சொல்றா. அப்பதான் அவனும் அந்த பொண்ண பத்தி சொல்றான். இந்த சியுங்கிற பொண்ணு யாருன்னா, ஹீரோவோட சீனியர். ஹீரோ ஃப்ரெண்ட் 2 பேருமே சேர்ந்து தானே படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே சீனியர். அவ ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கான பொண்ணு. அவளுக்கு எத்தன ப்ரொபோசல் வரும் தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்ட்ல ஃபுல்லாவே எல்லாருக்குமே அவ மேல தான் கண்ணு. ஈவன் அவ எல்லாரோட ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ணா. நான் கூட ப்ரொபோஸ் பண்ணேன். என்னையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாப்பா அப்படின்ட்டு அவன் இப்போ ஹீரோயின்ட்ட கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு மேனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா,
அவங்க சூஸ் பண்ண மேன் கண்டிப்பா அத விட அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு இந்த கான்வர்சேஷன் எதுவுமே பிடிக்கல. அந்த டைம் சிஇஓ "நான் உன்கிட்ட தனியா பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறா. "உங்க 2 பேருக்கும் ரீசென்ட்டா தான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. "அப்போ ஸ்கூல் டைம்ல அவனுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் லவ் பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. "ஃபர்ஸ்ட் லவ்வா?" அப்படின்ட்டு ஹீரோயினும் தெரியாம கேட்குறா. "சாரி நான் அவ அத சொல்லியிருப்பான்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சிஇஓ சொல்றா. அவளோட இன்டென்ஷனே இதில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ணணுங்கிறது தான். எங்க ஹீரோயினும் இப்ப ஃபர்ஸ்ட் லவ்ன்னு சொன்னது, இந்த சிஇஓ அப்ராட் போயிட்டு வந்தது, அதெல்லாம் வச்சுட்டு ஒருவேளை இவ தான் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வா இருப்பாளோ! அதெல்லாம் இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லவ் பத்திலாம் சொல்றாளோ! அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ ஹீரோயினும் இப்போ அதெல்லாம் பாஸ்ட்டு. ப்ரெசென்ட்ல நான் உன்னோட ஒய்ஃப். இது போதும். பாஸ்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேர் பண்ணாத மாரியே பேசுறா. அப்போ சிஇஓ எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும்னு நெனைக்கிறேன். நான் உன் கூட ஃபேரா போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படின்னு ஹீரோவ லவ் பண்ற மேட்டர சொல்றா. அவன் என்னோட ஹஸ்பண்ட். நான் எதுக்கு உன் கூட போட்டி போடணும்? அப்படின்னு கேட்டா, அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது. நான் ஃபாரினுக்கு போயிட்டேன். அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. சரி, அவனும் ஒரு பொருள் கிடையாதுல்ல. நீ நெனச்ச நேரத்துக்கு தூக்கி போட்டு போறதுக்கு. அவன் ஒரு ஹியூமன். அவன் என்ன சூஸ் பண்ணியிருக்கான். அவன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நான் ஒண்ணும் அத வேணும்னு பண்ணல. என்னால தடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் நான் ஃபாரின் போனேன். பட் நான் திரும்ப ஹீரோக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் ஹீரோவ விட்டு தர்றதா இல்ல. இப்போ ஹீரோ பார்க்க போனா அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயின் அவனுக்கு தண்ணி எடுத்து குடுக்க போறா. அப்போ சிஇஓவும் கிளாஸ நீட்டுறா. நல்ல வேளைக்கு அவன் ஹீரோயினோட கிளாஸ் தான் சூஸ் பண்றான். அதுல ஹீரோயினுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ சிஇஓவும் வீட்டுக்கு போயிட்டு ஹனி வாட்டர் மறக்காம குடிச்சிரு. இல்லன்னா உனக்கு ரொம்பவே ஹெட்டேக் இருக்கும். நான் அப்படிதானே இதுக்கு முன்னாடி வரைக்கும் குடுத்தேன் அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. ஹீரோ அவள கேர் பண்ணவே இல்ல. "ஒய்ஃப் நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட தான் பேசுறான். "சரி நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு ஹீரோயினும் மொறச்சுக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போறா. இவ்வளோ நேரம் பாசமா இருந்த ஹீரோயின் அங்க போயிட்டு கோவத்த காமிக்கிறா. "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "வீட்டுக்கு போயிட்டு மறக்காம ஹனி வாட்டர் குடிங்க. அப்பதான் உங்களுக்கு தல வலிக்காது" அப்படின்ட்டு சிஇஓ பேசுனதே இவளும் மார்க் பண்ணி பேசுறா. "ஓ! நீ ஜெலஸ் ஆயிட்டியா? இப்ப கூட நீ கியூட்டா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். "நான் ஒண்ணும் ஜெலஸ் ஆகல. நான் கோவமா இருக்கேன்" அப்படின்னு சொன்னா, "ஏய் இதுக்கு எதுக்கு கோவப்படுற? என் ஹார்ட்ல நீ மட்டும் தான் இருக்க. என்னோட காதல் ஃபுல்லா உனக்கு மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ண போறான். அப்ப அவளும், "உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்டா, "உண்மையாவே அது நீ மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இங்க அந்த சியு இப்ப ஜியாங்க மீட் பண்ண போறா. "கசின் நீ வந்துட்டியா?" அப்படின்ட்டு அவனும் பேசுறான். சியு தான் அவனோட கசின் போல. ஆனா அவ இப்ப கோவத்துல இருக்கா. "உன்கிட்ட நான் எத்தன டைம் படிச்சு சொன்னேன். சூரன உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கன்னு. அவ உன் பின்னாடி நாய் மாரி தானே சுத்திட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு? அவ எப்படி லூட்டிங்க மேரேஜ் பண்ணா?" அப்படின்னு அடுக்கடுக்கா கோவத்துல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. "அவ என் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா. அப்புறம் என்னோட கண்ட்ரோல் மீறி எல்லாமே போயிருச்சு. நான் என்ன பண்றது? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல பழைய மெமரீஸ் எல்லாத்தையும் மறந்துட்டா. கூடவே என்னையும் சேர்த்து மறந்துட்டா. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அந்த லூட்டிங்க மேரேஜ் பண்ணதுலருந்து என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. எனக்கும் அவ திரும்ப என் பின்னாடியே சுத்தணும்னு ஆசை தான். ஸோ என்ன பண்ணலாம்?" அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, பாஸ்ட்ல நடந்த ஈவென்ட் மறுபடியும் நடக்கும்போது, அவளோட மெமரி ஸ்டிமுலேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னதுனால, இப்ப அத வச்சுட்டு சியும் ஒரு பிளான் சொல்றா. இந்த பிளான் தான் மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்க போது. அப்படின்ட்டு கார் ஆக்சிடென்ட்ட பிளான் பண்றாங்க. ஹீரோட அப்பாவுக்கு டெத் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக ஹீரோயின் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரா. ஹீரோ அவகிட்ட சொல்லாமயே பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருப்பான். இப்போ கார் வந்து அவள இடிக்க வரும்போது கரெக்ட்டா ஹீரோ போய் அவள காப்பாத்திருவான். அதுல ஹீரோயின் ரொம்ப பயந்துருவா. ஹீரோ ஹக் பண்ணி காம் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு சியுவும், "இந்த டைம் அவ லக்கியா இருந்துட்டா. எல்லா டைமும் இந்த மாதிரி லக் அவளுக்கு இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து வீட்டுக்கு போறாங்க. "என்னாச்சு? இவ ஏன் வீக்கா தெரிகிறா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இப்படி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஏன் அவள ஒழுங்கா டேக் கேர் பண்ணிக்கல?" அப்படின்னு ஹீரோவ திட்டுறாங்க. "அவன் தான் கரெக்டான டைம்க்கு வந்து என்ன காப்பாத்துனான்" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இப்போ அப்பாவ பார்க்கறதுக்காக எல்லாரும் போறாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ மருமகள ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினச்சு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி ஸ்லிப் ஆகி விழ போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிய பிடிக்கிறதுக்காக எல்லாரும் நிப்பாங்க. அந்த டைம் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. அப்போ கீழ விழுந்ததுல மறுபடியும் அவளோட தல அடிபடுது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த டைம் அவளோட மெமரீஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிருது. ஹீரோயின் கண்ணு முழிச்சதும் பக்கத்துல உள்ள ஹீரோ, "என்ன கண்ணு முழிச்சிட்டியா? நான் ரொம்பவே பயந்துட்டேன்" அப்படின்ட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட பாசம் எல்லாமே அவளுக்கு தெரியுது. இப்போ நான் உன்கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்னு பாட்டியும், ஆன்ட்டியும் வெளிய அனுப்புறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும், அவனும் சாரி நான் உன்னோட சிச்சுவேஷன யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் உன்ன உண்மையாவே லவ் பண்றேன். தயவு செஞ்சு நீ என் மேல கோவப்படு என்ன வேணா பண்ணு என்ன அடிக்க வேணாலும் செய்யு.
பட் என்னை விட்டு பிரியணும்னு மட்டும் சொல்லாத. டிவோர்ஸ மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது." அப்படின்ட்டு ஹீரோ ரொம்பவே கெஞ்சுறான். இங்க வெளிய நிக்கிற பாட்டி எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ அவங்களும் உள்ள போயிட்டு, "நீ இந்த மேட்டர்ல ப்ளேம் பண்ணணும்னா நீ என்ன தான் ப்ளேம் பண்ணணும். பாட்டி தான் அவன இந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ண. உன்னோட சிச்சுவேஷன்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது நான் தான். ஸோ நீ என்ன ப்ளேம் பண்ணு. என் பையன மட்டும் டிவோர்ஸ் பண்ணிறாதம்மா" அப்படின்னு பாட்டியும் கெஞ்சுறாங்க. ஆன்ட்டியும், "நான் உன்ன புல்லி பண்றதுனால தான் நீ இந்த டிவோர்ஸ் பண்றேன்னா, நீ கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் எடுத்துக்க கூடாது. நான் உன்ன இதுக்கு முன்னாடி தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இப்போ நீ நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால என் பையன டிவோர்ஸ் பண்ணாத" அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. எல்லாருமே டிவோர்ஸ் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும், "நான் கொஞ்ச நேரம் தனியா திங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால இப்ப எல்லாரும் கிளம்புங்க" அப்படின்னு சொல்றா. "சரி நீ திங்க் பண்ணு. நான் அமைதியா உன் பக்கத்திலேயே இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனா ஹீரோயினும் மூஞ்ச திருப்பிக்கிறா. அதனால இப்போ ஹீரோ போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வரான். வந்து பார்க்கும்போது இங்க ஹீரோயின் இல்ல. அவ அங்க ஜியாங்க மீட் பண்ண போயிருக்கா. "உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல" அப்படின்னு அவன்கிட்ட போய் பேசுறா. "எனக்கு தெரியும். உனக்கு எல்லா மெமரியும் வந்துட்டு தானே. நான் உன்கிட்ட நெறைய டைம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அவன் தான் என்ன பிளாக் பண்ணிட்டே இருந்தான். எனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. உனக்கு மெமரி ரிட்டர்ன் ஆனதும் நீ கண்டிப்பா என்கிட்ட தான் வருவன்னு. அதே மாதிரி நீ வந்துட்ட. ஆனா அவன் ஒரு சீட்டர். அவன் இது மட்டும் கிடையாது. உனக்கு மெமரி ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னு நெறைய பண்ணான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான். "எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னேன்ல. நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன அன்னைக்கு தண்ணீலருந்து காப்பாத்துனது நீயா?" அப்படின்னு கேட்குறா. "ஆமா, அது நான் தான். வேற யாருன்னு நெனச்சேன். நான் தான் உன்ன காப்பாத்துனேன்" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த டைம் ஜியாங் அவள ஹக் பண்றத சியு ஃபோட்டோ எடுக்குறா. எங்க ஹீரோயினும், "எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது உண்மதான். ஆனா நான் இப்போ ஹீரோவ லவ் பண்றேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "இது எப்படி பாசிபிள்? நீ 7 இயர்ஸா என்ன லவ் பண்ணிட்டு இருந்த. ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல நீ அவன லவ் பண்ணேன்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? நீ என்ன தான் லவ் பண்ற. அவனோட பேச்சு கேட்டு நீ மேனிபுலேட் ஆகாத" அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். "நான் அன்னைக்கு ஹோட்டல்ல நீ பேசுனத கேட்டேன். நான் உனக்கு ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு தான். அப்புறம் இப்ப என்ன உண்மையான காதல் மாரி வசனம்லாம் பேசுற. ஸோ இனி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோ, ஹீரோயின் தேடிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் சியு கிட்ட இருந்து ஃபோட்டோ வருது. பார்த்து ஹீரோவும் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டான். அப்போ ஹீரோயின் அவள தான் சூஸ் பண்ணியிருக்கா. என்ன வேண்டான்னு சொல்ட்டா அப்படின்னு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் போயிட்டு, "என்னடா ஆச்சு? இவ்ளோ ட்ரிங்க் பண்றியே! உன்னோட ஒய்ஃப் சண்டைக்கு வர மாட்டாளா?" அப்படின்னு கேட்டா, அவனும், "ஒய்ஃப் என்ன? அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவளுக்கு ஜியாங் தான் வேணும். நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். "என்னடா நீ? இதுல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பேசிக்கலாம்" அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கிறதா இல்ல. அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் சியு வந்து அவன அங்கருந்து இழுத்துட்டு போற மாரி காமிக்கிறாங்க. இங்க ரிட்டர்ன் வந்து ஃப்ரெண்ட் அவன தேடும்போது அவன காணோம். "என்னாச்சு? அவன் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருந்தானே, ஆள காணோமே" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க அவன் இல்ல. கால் பண்ணும்போது ஃப்ரெண்ட் தான் கால் அட்டெண்ட் பண்றான். அவன் இங்க 0 டிகிரி பார்ல தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான். ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருந்தான். நான் சடனா ஒரு கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு வர்றதுக்குள்ள ஆள காணோம். என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும், ஹீரோயினும் இப்ப அந்த பிளேஸ்க்கு போறா. அங்க போயிட்டு "ஹீரோயின கண்டுபிடிச்சாச்சா?" அப்படின்னு கேட்கிறா. நான் பார்த்தேன். மானிட்டர்ல அவன் சியு கூட போற மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் கோவமா கிளம்புறா. "எங்க போற?" அப்படின்னு கேட்டா, "வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்றா. "என்ன நீ லூட்டிங்க தான் தேடிட்டு வந்த, அவன தேடாம வீட்டுக்கு போறேன்னு சொல்ற" அப்படின்னு கேட்டா, "ஆமா, அவன் அவனோட ஃபர்ஸ்ட் லவர் கூட போயிருக்கான். அவன் தான் என்ன பத்தி கேர் பண்ணல. நான் எதுக்கு அவன தேடி போணும்?" அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. "ஏய் நீ என்ன பேசுற? அவன் ஒண்ணும் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. சியு தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. அவன் நோ சொன்னதுனால கோச்சுக்கிட்டு ஃபாரின் போனான். அப்புறம் ஹீரோ சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணது ஒண்ணு தான்" அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சிஇஓ என்னையே ட்ரிக்கா ஏமாத்திருக்கா. அவ என்னையே ஏமாத்திட்டு என்னோட மேலயே திருடலான்னு பார்த்தாளா? அவ எங்க இருக்கான்னு லொகேஷன மட்டும் கண்டுபிடி. அப்புறம் அவள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. எங்க ஹீரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்க ஜியாங், சிஇஓ 2 பேருமே நிக்கிறாங்க. என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ ஜியாங் அவன அடிக்கிறான். இதெல்லாம் அவங்களோட ரிவெஞ்ச் பிளான். இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு சிஇஓ கேட்குறா. இது அவங்க ஸ்கூலோட மொட்டை மாடி. இந்த பிளேஸ்ல தான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் முன்னாடியும் இந்த சியுங்கிற பொண்ணு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த டைம் நீ ரிஜெக்ட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? என் பின்னாடி எல்லா பசங்களும் சுத்துவாங்க. ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீ எனக்கு நோ சொன்ன. அதனால எல்லார் முன்னாடியும் எனக்கு அவமானமாச்சு அப்படின்ட்டு அவ சொல்றா. அந்த டைம் நான் என்ன சொன்னேன்? எனக்கு என்னோட பர்சன் பிடிச்சிருக்கு. அதனால நீ டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த பர்சன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீ ஹீரோயின தானே லவ் பண்ண அந்த டைமும். நீ அவள பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ அவள லவ் பண்ண சரி, அவ உன்ன லைட்டாவா திரும்பி பார்த்தாளா? ஸோ ஏன் இதெல்லாம் பண்ண? நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சிஇ சொல்றா. இது என்னோட பர்சனல் மேட்டர். அத நான் டீல் பண்ணிக்கிறேன். உன்னோட ஒப்பீனியன்லாம் தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம் அவளும் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். இப்பவாது என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு அவ கேட்குறா.
அதுக்கு அவசியமே கிடையாது. நான் ஹீரோயின மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த டைம் ஹீரோயினும் வந்துட்றா. அவ போலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட கத்திலாம் இருக்கு. வெயிட் பண்ணு. உள்ள போய் மாட்டிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் தான் இன்னொரு மேட்டர் சொல்றா. உன்ன நெனச்சா ஒரு ஃபூல் மாரி இருக்க. நீ ஒரு ஃபூல், ஹீரோயின் ஒரு ஃபூல். அதான் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கீங்க. அப்படின்ட்டு ஹீரோயின ரெஸ்க்யூ பண்ண மேட்டர் சொல்றா. இன்னும் அவள ஜியாங் தான் காப்பாத்துறதா நெனச்சிட்டு இருக்கா. அதனால தான் ஜியாங்க்கு ஒபீடியன்ட்டா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நானும் அதே பிளேஸ்ல தான் இருந்தேன். நீ அவள ரெஸ்க்யூ பண்ணிட்டு போனியா? அந்த டைம் நான் தான் ஜியாங் அந்த பிளேஸ்க்கு அனுப்புனேன். இவ்வளோ நாள் நீ தான் அவள காப்பாத்துனங்கிறதே அவளுக்கு தெரியாது. அப்படின்னு அந்த மேட்டர சொல்ல அவனும் ரொம்ப கோவப்படுறான். இப்ப தான் ஹீரோயினுக்கு அந்த மேட்டர் தெரிய வருது. அப்போ ஹீரோ தான் என்ன காப்பாத்துனானா? அப்படின்னு கேட்குறா. ஆமா, இது உனக்கு தெரியாதா? எப்படி நீ அது ஜியாங்கன்னு நெனச்ச? அப்படின்னு கேட்டா, தெரியல. நான் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா, உன் கண்ல உண்மையாவே பெரிய பிரச்சனை இருக்கு. அது எப்படி ஜியாங்கும், ஹீரோவும் பார்க்குறதுக்கு ஒரே மாரியா இருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். நான் என்ன பண்றது? நான் அன்கான்ஷியஸா இருந்தேன். கண்ணு முழிக்கும்போது ஜியாங் தான் இருந்தான். அப்படின்னு சொன்னா, சரி அப்ப இப்ப சொல்லு. நீ ஜியாங்க சூஸ் பண்ணுவியா? இல்ல ஹீரோவ சூஸ் பண்ணுவியா? அப்படின்னு கேட்குறான். நான் அத ஹீரோ கிட்டயே சொல்றேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜியாங்கும் ஹீரோவ அடிக்கிறான். நீ ஏன்டா என்ன அடிக்கிற? நான் தான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். அப்படின்ட்டு அவன பார்த்தா, அவ என்னதான் இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா சடனா என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்கு நீ தான் காரணம். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ அவள ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கிறான். ஹீரோ என்னடான்னா இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா சிரிக்கிற? நான் உன்ன அடிச்சிட்டு இருக்கேன். நான் கோவமா இருக்கேன் அப்படின்னா, நீ தானே சொன்ன அவ என்னதான் சூஸ் பண்ணியிருக்கான்னு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ரொம்ப சந்தோஷப்படாத. இங்க நான் உன்ன கொன்னுட்டேன்னா, திரும்ப ஹீரோயின் என்கிட்டயே வந்துருவா. அப்படின்னு அவன கொல்ல போறான். அந்த டைம் ஹீரோயினும் நீ இப்படி பண்ணக்கூடாது. இது லாக்கு அகைன்ஸ்ட். உன்ன ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி நான் ஜெயிலுக்கு போவேன்? இங்க எந்த கேமராவும் இல்ல. நான் இங்கருந்து அவன கீழ தள்ளி விட்டு செத்து போனானா, அவன் ட்ரிங்க் பண்ணி அதுல தள்ளாடி தான் கீழ விழுந்து செத்து போனான்னு கேஸ முடிச்சுருவாங்க. ஸோ, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாங்கிற மாரி ஜியாங் சொல்றான். நீ என்ன பேசுற? அவன் கையில கெட்டு போட்டுருக்கு. ஸோ, அவன கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா அதுவும் கரெக்ட் தான். கைய கெட்டாம அவன கீழ தள்ளி விடணும். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அப்பதான் சி.யு நம்ம இவ்ளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆயாச்சு. ஸோ, எப்படியும் இது நமக்கு சேஃப் கிடையாது. ஸோ, எல்லாரோட கதையும் மொத்தமா எண்ட் பண்ணா தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர முடியும். அப்படின்னு சி.யு சொல்றா. அப்போ ஜியாங்கும் நீ ஹீரோவ லவ் பண்றேன்னு சொன்னல. அப்புறம் எப்படி என்கிட்ட வருவ? ஸோ 2 பேரையும் சேர்த்து கொல்லணும். அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா? கயித்த போடுறேன். நீயே ஹீரோவோட ஃப்ரெண்ட கட்டி போடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். ஹீரோயின் அந்த கயித்த வச்சு கெட்டாம அந்த கையிலேயே சுத்தி குடுக்குறா. அவனும் எட்ஜ பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கத்தி எடுத்துட்டு நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நானே கத்திய வச்சு 2 பேரையும் குத்திடுறேன். அப்புறம் இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டு குத்திட்டு செத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிரலாம். அப்படின்னு அவன் சொல்றான். சரி நீ ஃபர்ஸ்ட் யார சூஸ் பண்ற? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் நீ அவன விட்டுரு அப்படின்னு ஹீரோவ பார்த்து சொல்றா. ஓ! அப்ப நீ ஹீரோவையே சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோவ குத்த போறான். ஸோ ஹீரோயின் தடுக்க வரும்போது அவள குத்துறதுக்காக சி.யு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஆல்ரெடி அவனோட கட்டைய அவுத்து வச்சிருப்பான். ஸோ அவங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆகுது. அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பேட் பீப்பிள அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹீரோ இப்ப அவகிட்ட அவளோட டிசிஷன பத்தி கேட்க வரும்போது, அவ ஆன்ஸரே பண்ணல. அவன கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. ஸோ அவனும் ஹேப்பியா அவள தூக்கிட்டு சுத்துறான். டேய் இங்க ஒரு சிங்கிள் பையன் இருக்கேன்டா. என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். அவன கண்டுக்காம 2 பேரும் அவங்களோட ஓன் வேலைல ஹேப்பியா இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.